அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தஜ்வீத் சட்டங்களில் பாடம் 12 நம்ம பார்க்க போகிறது கல்கலாவின் சட்டம். ஸோ கல்கலா அப்படின்னாலே அசைத்தல் அப்படிங்கிற பொருள் தரும். கல்கலா என்றால் ஒரு எழுத்தை அதன் உச்சரிப்பில் அசைவுடன் ஓதுவது, ஒரு அதிர்வை போல. இந்த கல்கலா அசைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். இந்த கல்கலாவுடைய லெட்டர்ஸ் என்னென்னா மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்குது. காஃப், துவா, பா, ஜீம், தால். ஸோ இவ்வெழுத்துக்களை இணைந்து குத்துபஜத் என்று கூறப்படும். ஸோ நம்ம தஃஹீமுடைய ரூல்ஸ் பார்த்தும்போது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஹசலாத்தின் கொலன் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காக தஃஹீமுடைய லெட்டர்ஸ்க்கு ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கல்கலாக்கு குவாஃப், துவா, பா, ஜீம், தாலை ஞாபகம் வைக்கிறதுக்கு அது நம்ம சேர்த்து குத்துபஜத் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கல்கலா அப்படின்னா அசைச்சு ஓதணும், ஷேக் பண்ணி ஓதணும். கல்கலாவின் எழுத்துக்கள் சுக்கூன் செய்யப்பட்டு வந்தாலோ அல்லது நிறுத்தி ஓதும்போது சுக்கூனுடைய சப்தத்தில் ஓதினாலோ சிறு அசைவுடன் ஓத வேண்டும். ஸோ இந்த காஃப், தா, பா, ஜீம், தால் இதெல்லாம் சுக்கூன் பெற்று ஒரு வேர்டோடைய நடுவில் வந்திருந்தாலும் சரி, அதை நிறுத்துகிற இடத்துல வந்திருந்தாலும் சரி, அதை நம்ம அசைவுடன் ஓத வேண்டும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த 3 rows இருக்கு இல்லையா, அது நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு இந்த கல்கலாவுடைய சட்டம் அப்படிங்கிறத அசைக்கிறது, அதுலேயும் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரீட் பண்ணிடலாம். இப்போ சதுரக் அத்அமஹும் அப்படி படிக்காமல் சதுரக் அத்அமஹும் அபுத்தர். ஸோ இதெல்லாம் தால், தா, பா இதில் 3லேயுமே நடுவில் கல்கலாவுடைய லெட்டர்ஸ் வந்திருக்கு, அதுவும் சுக்கூன் வச்சு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரோவில் நீங்கள் பார்க்குறது எண்டில் வந்திருக்கு அஹத், சொமத், ஹசத். ஸோ தேர்ட் ரோ பாருங்கள். தேர்ட் ரோவில் கல்கலாவுடைய லெட்டர்ஸ்க்கு ஷத்து வந்திருக்கு. யூஸ்வலாக வக்ஃபு செய்கிற இடத்துல நம்ம சுக்கூன் வச்சு தான் நிறுத்துவோம். ஸோ இப்போ இங்கே கல்கலாவுடைய லெட்டரும் கல்கலாவுடைய லெட்டர் வந்தாலும் நம்ம அசைக்கணும். யூஸ்வலாகவும் நம்ம சுக்கூன் வச்சு வக்ஃபு செய்யும் போதும் அசைப்போம். ஸோ இங்கே டபுள், அதாவது நல்லா கனமாகவே அசைக்கணும். ஸோ இதோடைய ரூல்ஸ் நம்ம பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். வல் ஹஜ், அல் ஹக், வதப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் அந்த 3 டைப்ஸை பார்க்கலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். இது கல்கலா அப்படின்னா அசைக்கிறது, அவ்வளோதான். அதோடைய லெட்டர்ஸ் 5 காஃப், தா, பா, ஜீம், தால். அதோடைய ஷார்ட் ஃபார்மில் குத்துபஜத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அசைக்கிறதுலேயே 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது லேசாக அசைக்கிறது, கடினமாக அசைக்கிறது, மிகவும் கடினமாக அசைக்கிறது. ஸோ இப்போ நம்ம லேசாக அசைக்கிறத பார்க்க போகிறோம். கல்கலாவின் எழுத்து ஒரு வார்த்தையின் நடுவில் வரும்போதும் அல்லது ஒரு வார்த்தையின் இறுதியில் அதை நீங்கள் நிறுத்தாமல் ஓதும் பட்சத்தில் அவ்வெழுத்தை லேசாக அசைச்சு ஓதணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ சதுரக் அதில் தால் வந்திருக்கு, நடுவில் வந்திருக்கு, அதை சுக்கூன் பெற்று வந்திருக்கு. ஸோ அதை நம்ம லேசாக அசைக்கிறோம். நெக்ஸ்ட் அத்அமஹும் அபுத்தர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ரோவில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அதாவது கத் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், நெக்ஸ்ட் அஃப்லஹ அப்படிங்கிறது ஒரு வேர்ட். ஸோ இப்போ இந்த கத் அதோட நம்ம நிறுத்தாமல் கத் அஃப்லஹ அப்படின்னு சொல்லி நம்ம ஓதுறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல லேசாக அசைக்கணும். அதுதான் இந்த ரூல், லேசாக அசைக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், நஜிதுலஹ், நஜிதுலஹ், லம் எலித் வலம் யூலத், லம் எலித் வலம் யூலத். ஸோ இந்த ஃபார்ம், இந்த எக்ஸாம்பிள் டைப்பில் குரானில் எங்கே வந்திருந்தாலும் நம்ம இந்த கல்கலாவுடைய லெட்டர்ஸ் இந்த ஃபார்மில் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம லேசாக அசைச்சிருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கனமானது. கல்கலாவின் எழுத்து ஒரு வார்த்தையின் இறுதியில் வரும்போது அவ்வார்த்தையை நிறுத்தி ஓதினால் அவ்வெழுத்தை கனமாக அசைச்சு ஓதணும். ஸோ இப்போ கல்கலாவுடைய லெட்டர் ஒரு வேர்டோட எண்டில் வருது, அந்த இடத்துல நம்ம ஸ்டாப்பும் பண்ண போகிறோம். அப்படிங்கும் போது அதில் கொஞ்சம் கடினமாக அசைச்சு ஓதணும். அஹத், அஹத், சொமத், ஹசத்,
ஸோ இது போல் ஓதணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மிகவும் கனமானது. கல்கலாவின் எழுத்து ஒரு வார்த்தையின் இறுதியில் வந்து அவ்வார்த்தை இரட்டிப்பாக ஷத்து செய்யப்பட்டு வரும்போது அவ்வார்த்தையை நிறுத்தி ஓதினால் அவ்வெழுத்தை மிகவும் கனமாக அசைச்சு ஓத வேண்டும். ஸோ இப்போ வந்து இதில் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலாகவே கல்கலாவுடைய லெட்டர்ஸ் வந்து அசைச்சு ஓதணும். அதுலேயும் வந்து ஷத்து வந்திருக்குன்னா டபுள் சுக்கூனுடைய ப்ரொனவுன்சியேஷன் வந்து அங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால வல் ஹஜ், அல் ஹக், வதப், ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுதான் மிகவும் கனமாக ஓதுறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ லாஸ்ட் ஸ்லைடில் மூன்று டைப்ஸ்க்குமே வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ லேசானது, கனமானது, மிகவும் கனமானது. ஸோ லேசானதில் நடுவில் வந்து கல்கலாவுடைய லெட்டர் சுக்கூன் வச்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கனமானதில் எண்ட் ஆஃப் த வேர்டில் வந்து கல்கலாவுடைய லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிகவும் கனமானதில் ஷத்து வந்திருக்கு. ஸோ ஷத்து வந்தனால அது நம்ம வந்து ஷத்தும் வந்திருக்கு, கல்கலாவுடைய லெட்டரும் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால மிகவும் கனமாக அது நம்ம வந்து ஷேக் பண்ணி ஊதணும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் கல்கலாவுடைய சட்டம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிவைஸ் பண்ணிடலாம். கல்கலா அப்படின்னா அசைச்சு ஓதுறது. கல்கலாவுடைய லெட்டர்ஸ் வந்து மொத்தம் 5: காஃப், துவா, பா, ஜீம், தால். இதை ஷார்ட் ஃபார்மில் குத்துபுஜத் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது லேசாக அசைச்சு ஓதுறது, கனமாக அசைச்சு ஓதுறது, மிகவும் கனமாக அசைச்சு ஓதுறது. ஸோ லேசாக அசைச்சு ஓதுறது அப்படிங்கும்போது ஒரு வேர்டோட நடுவில் வந்து கல்கலாவுடைய லெட்டர்ஸ் வந்து சுக்கூன் பெற்று வந்திருக்கும். அப்படி வரும்போது நம்ம வந்து லேசாக அசைச்சு ஓதுவோம். அதே மாதிரி ஒரு வேர்டோடைய நடுவில் வந்துட்டு சுக்கூன் பெற்று வந்து அதை நம்ம வந்து ஜாயிண்ட்டாக ஓதுறோம், நிறுத்தாமல் ஓதுறோங்கும் போது நம்ம லேசாக அசைச்சு ஓதுனா போதும். இப்போது இன்கேஸ் நம்ம நிறுத்தி ஓதுறோம் அப்படிங்கும்போது கனமாக நம்ம ஓதணும், அதாவது கனமாக அசைச்சு ஓதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அஹத் அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் வந்து மிகவும் கனமாக எப்படி ஓதணும்னா ஷத்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ அங்கே 2 சுக்கூனுடைய ப்ரொனவுன்சியேஷன், அது அல்லாமல் நமக்கு வந்து கல்கலாவுடைய லெட்டரும் அங்கே இருக்குது. அப்படிங்கிறதுனால மிகவும் கனமாக அசைச்சு ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இந்த கல்கலாவுடைய சட்டம். இந்த சட்டத்துக்கும் இன்ஷால்லா நீங்கள் குரானில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து சர்ச் பண்ணி இது வந்து எந்த கல்கலாவுடைய லெட்டர்ஸ் வந்து சுக்கூன் பெற்று வந்திருக்கு, நெக்ஸ்ட் எந்த இடத்துல நிறுத்துகிற மாதிரி வக்ஃபுடைய நிறுத்தில் கல்கலாவுடைய லெட்டர்ஸ் வந்திருக்கா, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷத்து பெற்று கல்கலாவுடைய லெட்டர்ஸ்லேயே வந்து ஷத்து செஞ்சு மிகவும் கனமாக அசைக்கிற மாதிரி எங்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்களாக வந்து எழுதி வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து இந்த சட்டம் நல்லாவே புரியும். அல்ஹம்துலில்லாஹ்.